ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிஸ் ரங்கோலி. இன்றைக்கி ரெசிப்பியில் ஆலு தால் பாலக் பொட்டேட்டோ கீரை ப்ளஸ் தால் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். பாலக்கீரையை நல்லா அலசிட்டு சாப் பண்ணி நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டுருக்கேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு ஸ்மாஷ் பண்ண இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், நல்ல செவக்கெல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஒரு வரமிளகா ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். ரொம்பலாம் செவக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக சாட்டை பண்ணால் போதும். அதை நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா தக்காளி மட்டும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வதங்கின அந்த வெங்காயம் தக்காளி எடுத்து கீரையில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். அந்த ஸ்மாஷ் பண்ண தால் இருக்கு இல்லைங்களா, அதையும் பொட்டேட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு குட்டி டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் வெந்து முடித்த உடனே ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுறோம். ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக. இது மல்டி பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.